யோ, நம்ம ஆளுகளை பத்தி நம்ம என்னதான் குறை சொன்னாலும் மொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒருபடி முன்னாடி தான் தெரியுமா? யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை ஓரத்துல உட்கார வைக்கணும், யாரை எங்க வைக்கணும்னு நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கை விளைவிக்கும். இக்குறும்படத்தில் வரும் சம்பவங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. தேர்தலுக்குன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கு. தேர்தல் ரொம்ப உக்கிரமா போகும் போல இருக்கே. நம்ம வயசுக்கு எவ்வளவோ தேர்தல் பார்த்துட்டோம். ஆனா இந்த 2026 தேர்தல் மட்டும் வித்தியாசமா போகுது. அட ஆமாயா, ரொம்ப வருஷமா இந்த ரெண்டு கட்சி தான் மாத்தி மாத்தி ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் 4 முறை போட்டியா வரும் போல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் முக்காவாசி இளைஞர்களோட ஓட்டு இந்த புதுசா அந்த கட்சிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படியா சொல்ற? தமிழ்நாட்டில் உள்ள பயில ஃபுல்லா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. அட ஏன்ப்பா, இப்பவே எங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளை அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு மிரட்டுறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா 2026 எல்லாம் வாய்ப்பு இல்லை. 2031 வேணுமா வாய்ப்பு ஏதோ இருக்கு. அதுவும் கரெக்டா அரசியல் பண்ணணும். 2026 வாய்ப்பு இல்லையா? என்னையா சொல்ற? ரொம்ப கூட்டம் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா ஜெயிச்சிருவோம்னு? அரசியல்லாம் சும்மா பேசிட்டு அறிக்கை விட்டு போறது கிடையாது. களத்துல இறங்கி நிக்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு இறங்கி நின்று தீர்வு காணணும். சும்மா எல்லா அரசியல்வாதியும் பேசுற ஆளு வாக்கரிசி போட்டுட்டு அரசியலுக்கு வர்றோம்னு அது பொய்யெல்லாம் கிடையாது. இப்ப நடக்கிற அரசியல் அதான் உண்மை. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நமக்காக நிப்பான்னு மக்களுக்கு தோணணும். அவன் தான் நம்மளுக்கு தலைவனா வரணும். ஒருத்தன் புதுசாலாம் வந்தா உங்களுக்கு பொறுக்காதே. அவனை புறா அடிச்சு காலி பண்றதா பாத்துட்டு இருப்பிய போல. யோ, வாய்ப்பு கொடுத்தாதாயா தெரியும் பண்ணாளா பண்ணாலேன்னு. யோ, ஏயா தேவையில்லாம பேசுறிய? தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரப்படி கூட்டணி அமைச்சாதான் ஜெயிக்க முடியும். தனியெல்லாம் நின்று யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. வேணும்னா ஓட்டை பிரிக்கலாம், புரியுதா? மக்கள் மனசுல இருந்து இந்த ரெண்டு கட்சியை தூக்கிட்டு புது கட்சியை அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழைக்கிறதெல்லாம் கஷ்டமியா. ஊறி போயிருக்கீங்களுக்குள்ள எல்லாம் கொண்டு வர்றது சாதாரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அப்படியும் புதுசா ஒருத்தன் வரணும்னா அவன் மக்களுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுவான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கேயும் பின்வாங்காம எதிர்த்து நிற்பான். நமக்காண்டி அவன் எல்லாம் பண்ணுவான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். ஆனா அதுவும் சரிதான். இது நாள் வரைக்கும் 200, 300, 500, 1000ன்னு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டை வித்துட்டோம். இவங்கள்ட்ட போய் ஓட்டு காசு வாங்காதனாலே சிரிக்கிறாங்கய்யா. நம்ம காசு தான் நம்மள்ட்ட திருப்பி தராங்க, அதை வாங்குறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு ஏன் பேசுறாங்க பைத்தியக்காரனுங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம இலவசமா வாங்குற பணமும் பொருளும் திருப்பி விலைவாசி உயர்வுன்னு நம்ம தலையில தான் விழுவும்னு. அது சரி, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இவங்க ஏன் ஓட்டு காசு வாங்க போறாங்க? யோ, நம்ம ஆளுகளை பத்தி நம்ம என்னதான் குறை சொன்னாலும் மொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒருபடி முன்னாடி தான் தெரியுமா? யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை ஓரத்துல உட்கார வைக்கணும், யாரை எங்க வைக்கணும்னு நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும். அந்த சுய சிந்தனை நம்ம மக்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா ஆமாயா, அதனாலதான் இங்க ஒரு சில கட்சினால எதுவுமே பண்ண முடியல. அட விடுங்கயா, நம்ம 4 பேர் பேசி என்ன ஆக போகுது? 10 கோடி பேர் மனசுல என்ன தேர்தல் வரும்போது தான் தெரியும். இலவசங்களுக்கு மயங்காம இருந்தா சரி. இலவச பொருட்கள் வாங்குறதையும் மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறத நிறுத்திட்டாலே பெரிய மாற்றம் நடக்கும். யோ, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம எதிர்த்து தாராளமா கேள்வி கேட்கலாம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.